ரூபாவதி டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சிச்சா? எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க? 2 months வந்து 2 months. ஸோ ஆல்மோஸ்ட் கிளாஸ் டன் இல்லையா? முடிஞ்சிச்சு. ஸோ ரூபாவதி வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் செலக்டிவாக சிலதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லீவ் நல்ல ஹெவி பேட்டர்ன். இது என்ன மாதிரி பேட்டர்ன்ப்பா இது? எப்படி இதை கலர் மேட்ச் பண்ணுறது இல்லை அந்த சைஸ் எல்லாம்? சைஸ் வந்து ஒரு 2 inch வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணுங்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்கு ஸ்லீவ், நல்லா கிராண்டாக. நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி எங்களோட ஸ்டூடெண்ட்டோட இந்த ஒர்க் காட்டுறதுக்கு மட்டும் இந்த வீடியோ இல்லை, அவங்கள வந்து நான் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இல்லை என்னால் அவங்களுக்கு பண்ணணுங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே தோணும். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஹெல்ப்னே சொல்ல முடியாது, என்னோடய கடமை இது. ஸோ அதனால் எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் எல்லாம் காட்டி, ஏன் அழகாக இருக்கக்கூடாது அம்பர்லா ஸ்லீவில்? ஸோ அவங்களோட ஒர்க் எல்லாம் காட்டி அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத சொல்லி அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இருந்துச்சுன்னா அதை ப்ரமோட்டும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையாடா? எஸ் மேம். எஸ். ஸோ அதனால தான் எங்கள் ஸ்டூடெண்ட்டும் வந்து எப்படியாவது நீங்களே பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து வரதுனால நம்மளும் கொஞ்சம் அந்த டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்குல்ல? ரொம்ப நல்லா தைச்சிருக்கடா. பேசிக்ஸ் தெரியுமா இல்லை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்களா? இங்கே வந்து தான் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பிளான் என்னது? சின்னதாக ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சு வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ரூபாவதி வந்து கிளாஸ் முடிச்சுட்டாங்க, இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த ஏரியாடா நீங்கள்? திருச்சி மேம். திருச்சியிலேருந்து ஹாஸ்டல்லாம் போ. இப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் எல்லாம் இருந்துச்சா மிஷினுக்காக? இருந்தது மேம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால மேம். ஓகே. என்னன்னா இப்போ டே காலர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து அவங்களோட டைம் என்னவோ அதுதான், அவங்க வீட்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ச் வந்து நாங்கள் அந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கிற டைமிங்கை வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம். அவங்க வந்து மிஷின் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அவங்களுக்கு ஹாஸ்டலில் மிஷின் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டா பேஜ் வந்து கொலாப் பண்ணுறேன், நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். திருச்சி சரௌண்டிங்கில் எங்கே இருக்கிறீங்கனாலும் ரூபாவதி கிட்ட நீங்கள் உங்களோட ப்ளவுசஸ் கொடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்ரா. ஆக்சுவலி இவங்க டெய்லரிங் மட்டும் இல்லை, என்னோட ஆரியும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஆரியும் போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூம்மா.